கிரிவலம் என்பது நாளை நடைபெறும். இந்த இறைவனுக்கு மலை சுற்றும் மகாதேவன் என்று பெயர். இறைவன் தீப திருவிழாவின் கடைசி நாளில் நாளைய தினம் மலையை சுற்றுவார். அதுபோல மாட்டுப் பொங்கல் என்றும் மலை சுற்றி வருவார் என்பது சிறப்பு. அன்று நடைபெறுகிற திருவூடல் மறுவூடல் திருவிழா மிகவும் சிறப்பாக இதோ உமையம்மை மாடவீதிகளிலே வலப்பர புறப்பட்டு விட்டார். கார்த்திகை தீபம் கொடிமரத்தின் கீழே அழகாக எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த 30ஆம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமை சுப்பிரமணியருக்கு தெப்பம் நடைபெறும். வருகிற 1ஆம் தேதி சனிக்கிழமை என்று விநாயகரும் சண்டிகேஸ்வரரும் திருவீதி உலா வந்து இந்த விழாவை நிறைவு செய்வார்கள். இன்னும் இந்த அருணாச்சலேஸ்வரர் இந்த மாடவீதிகளுக்கு புறப்பாடாக இருக்கிறார். இந்த மாடவீதிகளை சுற்றி வந்ததும் தங்க ரிஷப வாகனங்களில் இறைவன் பஞ்சமூர்த்திகளும் புறப்பாடாகி ரத வீதிகளில் ஊர்வலம் வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வர்ணனையை வெங்கட்ராமன் அவர்கள் தொடங்குவார். கார்த்திகை தீபம் மகா தீபம் திருவிழா இப்பொழுது கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாமரம் வீசப்படுகிறது, தூபமிடப்படுகிறது, பஞ்சமூர்த்திகளின் ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட வீதிகளை பஞ்சமூர்த்திகள் சுற்றி வருகின்ற காட்சியை மக்கள் பெருந்திரளாக நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி என்று ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது. அந்த நாளிலே கிரிவலம் செய்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். எப்பொழுதுமே சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி போன்ற முக்கியமான கிரக மாற்றங்கள் நிகழும் போது திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் செய்ய வேண்டும். இங்கு கிரிவலம் அந்த பெயர்ச்சி நாளிலே செய்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். நவகோள்களும் 9 கிரகங்களும் நமக்கு நன்மை செய்யும். ஆகவே நவகிரக தோஷம் நீக்குகின்ற ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த பரிகாரம் எது என்றால் கிரிவலம் செய்வதுதான். எனக்கு தெரிந்து சிலர் 45 நாட்கள் 48 நாட்கள் எல்லாம் ஒரு மண்டல காலத்திற்கு தொடர்ச்சியாக தினசரி இங்கு வந்து இங்கேயே தங்கி இருந்து கிரிவலம் செய்திருக்கிறார். அவ்வாறு கிரிவலம் செய்த பிறகு அவர்களின் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது. அவர்கள் என்ன எதிர்பார்த்து செய்தார்களோ அது போல பல மடங்கு கொடுத்து விட்டார். மிகப்பெரிய செல்வத்திற்கு அதிபதியாக அவர்கள் ஆகியிருக்கிறார்கள். ஆகவே இந்த அண்ணாமலையாரின் அடியிலே வந்து சரண் புகுந்தால் அற்புத சரணார விந்தம் என்பார் முத்துசுவாமி தீட்சிதர் தனது சாரங்காராக கீர்த்தனையிலே. இந்த அற்புத சரணார விந்தத்திலே வந்து நாம் சரணாகதி அடைந்தால் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். ஆகவே டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ராகுகேது பயிற்சி என்றும் கிரிவலம் செய்யலாம். மாதம் வருகின்ற 2 பிரதோஷ நாட்களிலும் கிரிவலம் செய்யலாம். சஷ்டிக்கு சஷ்டி கிரிவலம் செய்யலாம். கார்த்திகைக்கு கார்த்திகை